இந்த வருடம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு. கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு எப்படி இருப்பான்? குரு சிம்ம ராசிக்கு நல்லவனும் கெட்டவனும். எப்படி நல்லவன்? சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டுக்காரன், பூர்வ புண்ணியாதிபதி, நல்லவன், உச்சம் பெற்றால் நல்லா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் வீட்டுக்காரனாக இருக்கிற குரு, அது 8ஆம் வீட்டுக்கு பாதகம் தான் கொடுக்கும். ஆனால் ஆயுளுக்கு எந்த குறையும் இருக்கா? நோயாக்கி இது படுத்துருக்காங்க யாராவதுன்னா பொருள் செலவு பண்ண வச்சு அவங்கள நோயிலிருந்து மீட்டு கொடுத்துரும். அப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் நட்பு தான், சூரியனோட நட்பு தான். 12ஆம் இடத்துல தான் இருக்கிறான். 12ஆம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வ நம்பிக்கை, தெய்வ காரியங்கள், இது எல்லாமே நடக்கக்கூடியது. ரொம்ப நாளாக நான் இங்கே கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேங்க, இந்த கோயிலுக்கு போக முடியல, அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரு குரு பகவான். அது மாதிரி சுப செலவுகளை பண்ணுறதுக்கு குரு பகவான் பண்ணுவார். அது மாதிரி ரொம்ப நோயாக இருக்கிறங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதே நேரத்தில் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, வயதான பெரியவங்க, தாத்தா பாட்டி யாராவது இருந்ததுன்னா யாராவது ஒருத்தரோ 2 பேரோ நம்மளை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சினால் நிச்சயமாக இருக்கும். அது வயதானவங்க போகிறதுல அது இயற்கையோட நிகழ்வு, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது, ஒரு அடையாளம் தான். அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 65% நல்லா இருக்கும். அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா, அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம், லக்னம், லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க, லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும். அப்போ உங்களோட ஜாதகத்தில், இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது, அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.